உங்கள் வீட்டில் தங்கம் இருக்குது ஆனால் பணம் இல்லையா? அதுக்காக பல பேரோட ஃபஸ்ட் ஆப்ஷன் நகைக்கடன். ஆனால் ஒரு கேள்வி, நகைக்கடன் எடுக்கிறது சேஃபா? இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? நகை போயிடுமா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நகைக்கடனோட ஃபுல் டீட்டெயில்ஸு, பெனிஃபிட்டு, ரிஸ்க்கு, இன்ட்ரெஸ்ட்டு, ஹிடன் சார்ஜஸ்ஸு எல்லாத்தையும் கிளியராக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மக்களின் பார்வையில் உண்மையை எளிமையாக சொல்ல வருது உங்கள் மக்கள் அறிவு யூடியூப் சேனல். அறிவு வளரட்டும், மக்கள் விழிப்புணர்வு அதிகரிக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதை இங்கே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 10 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரியணும். வாங்க ஒரு விஷயமா பற்றி இப்போ பார்க்கலாம். 1வது விஷயம், வட்டி விகிதம், இன்ட்ரெஸ்ட் ரேட். நகைக்கடனின் முக்கியமான பகுதி வட்டி தான். பொதுவாக 7% முதல் 18% வரை இருக்கலாம். பேங்கில் குறைவாகவும் என்பிஎஃப்சியில் சற்று அதிகமாகவும் இருக்கலாம். என்பிஎஃப்சினா உங்களுக்கு ஃபினான்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. கோல்டு லோன் ஃபினான்ஸ் இந்த மாதிரி இருக்கும், முத்தூட் ஃபினான்ஸு, மலப்புரம் ஃபினான்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிகள். சில ஸ்கீம்களில் முதல் 3 மாதம் குறைந்த இன்ட்ரெஸ்ட், பிறகு அதிகமாகலாம். டெய்லி ரெடியூசிங் பேசிஸா, மந்த்லி பேசிஸா கண்டிப்பாக கேளுங்கள். லேட் பேமெண்ட் பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட் கூட சேரும். லோன் எடுக்கும் முன் 2-3 இடங்களில் கம்பேர் பண்ணுவது நல்லது. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 2வது விஷயம், லோன் டு வேல்யூ, எல்டிவி விளக்கம். நகைக்கடன் எடுக்கும்போது எல்டிவி என்ற வார்த்தை கண்டிப்பாக கேள்விப்படுவீங்க. எல்டிவினா லோன் டு வேல்யூ, அதாவது உங்கள் தங்கத்தின் மதிப்பில் எவ்வளோ சதவீதம் லோன் தராங்க என்பது தான். எல்டிவி என்ன அர்த்தம்? உங்கள் நகையின் சந்தை மதிப்பு 1 லட்சம் என்றால் அது 100% லோன் தரமாட்டாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விதிப்படி கோல்டு லோனுக்கு அதிகபட்சம் 75% வரை தான் லோன் தரலாம். அதாவது கோல்டு வேல்யூ 1 லேக்னா மேக்ஸிமம் லோன் 75,000 தான். இதுதான் எல்டிவி. 75% என்பதன் அர்த்தம். எல்டிவி ஏன் 100% இல்லை? பேங்க்களில் ரிஸ்க் அவாய்ட் பண்ணத்தான். கோல்டு ப்ரைஸ் தினமும் மாறும். மார்க்கெட் ரேட் குறைந்தால் பேங்க்குக்கு லாஸ் வரக்கூடாது. ஆக்ஷன் நேரத்தில் கவர் ஆகணும். அதனால் சேஃப்டி மார்ஜின் வைக்கிறாங்க. கோல்டு வேல்யூ எப்படி கணக்கிடுவாங்க? அப்ரேஷனால் கோல்டு ரேட்டில் பார்ப்பாங்க. 22 கேரட், 20 கேரட் பியூரிட்டி செக் பண்ணுவாங்க. ஸ்டோன் வெயிட் டிடெக்ட் பண்ணுவாங்க. நெட் கோல்டு வெயிட் அடிப்படையில் வேல்யூ ஃபிக்ஸ் ஆகும். அந்த வேல்யூவில் தான் 75% கணக்கிடுவாங்க. கோல்டு ப்ரைஸ் குறைந்தால் என்ன ஆகும்? இதுதான் முக்கியமான பாயிண்ட். கோல்டு ரேட் சடனாக ட்ராப் ஆனால் பேங்க் மார்ஜின் கால் கேட்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே சொல்லலாம், அல்லது லோன் பார்ஷல் செட்டில் பண்ண சொல்லலாம். டிலே பண்ணினா ஆக்ஷன் ரிஸ்க் இருக்கும். கோல்டு ப்ரைஸ் அதிகரித்தால், குட் வேல்யூ அதிகரித்தால் டாப் லோன் ஃபெசிலிட்டி கிடைக்கலாம். எக்ஸாம்பிள், ஓல்டு வேல்யூ 1 லேக்னா நியூ வேல்யூ 1,30,000 இருக்கலாம். எக்ஸ்ட்ரா லோன் கூட உங்களுக்கு எலிஜிபிள் ஆகலாம். எல்டிவி தெரிஞ்சிக்காமல் லோன் எடுக்காதீங்க. மேக்ஸிமம் எலிஜிபிள் அமௌண்ட் என்ன, ஸ்கீம் எல்டிவி எவ்வளவு, மார்ஜின் கால் பாலிசி என்ன, இந்த மாதிரி கேள்விகள்லாம் முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. லோன் அமௌண்ட் மட்டும் பார்க்காதீங்க, அது எந்த பர்சன்டேஜ் வேல்யூக்கு தராங்கன்னு பாருங்கள். எல்டிவி புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம நகை பாதுகாப்பாக இருக்கும், நம்ம பணமும் சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம 3வது விஷயத்தை பற்றி பார்க்கலாம். தங்கத்தின் தரம், அதோட பியூரிட்டி, எடை, இதை பற்றி விளக்குறேன். நகைக்கடன் எடுக்கும்போது லோன் அமௌண்ட்டை தீர்மானிக்கும் முக்கிய விஷயம் தங்கத்தின் தரம், பியூரிட்டி மற்றும் எடை தான். நம்ம நினைப்பது போல் 20 கிராம் நகை ஃபுல் 20 கிராம் வேல்யூ கிடையாது. எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிக்கணும். பியூரிட்டி, தரம் என்றால் என்ன? தங்கம் 24 கேரட்டு, 22 கேரட்டு, 20 கேரட்டு, 18 கேரட்டு போன்ற கேரட்டுகளில் இருக்கும். 24 கேரட்னா பியூர் கோல்டுங்க. 22 கேரட்னா பொதுவாக நகைகளில் யூஸ் பண்ணுறது. 18 கேரட்டு, 20 கேரட்னா கலப்பு அதிகமாக இருக்கும். பியூரிட்டி குறைந்தா வேல்யூ குறையும். அதனால் 22 கேரட் நகைக்கு அதிக லோன் கிடைக்கும். பியூரிட்டி எப்படி செக் பண்ணுவாங்க? பேங்க் அல்லது ஃபினான்ஸ் கம்பெனியில் கேரட் மீட்டர் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. ஆசிட் டெஸ்ட்டு சில இடங்களில் கூட யூஸ் பண்ணலாம். ஹால்மார்க் இருந்தால் கன்ஃபார்ம் ஆகும். ஹால்மார்க் இருந்தால் அப்ரைசல் ஈஸி அண்ட் டிரான்ஸ்பரண்ட். பியூரிட்டி குறைவு இருந்தால் லோன் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கலாக குறையும். வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? இது ரொம்ப முக்கியமான விஷயம். டோட்டல் ஆர்னமெண்ட்டோட வெயிட் ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸ்டோன்ஸு, பீட்ஸு, பியர்ஸ் இருந்தால் அவை டிடெக்ட் பண்ணுவாங்க. நெட் கோல்டு வெயிட் மட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளாக இப்போ உங்களுக்கு டோட்டல் வெயிட் ஒரு 20 கிராம்னா ஸ்டோனோட வெயிட்டு 3 கிராம் தான். அப்போ நெட் கோல்டோட வெயிட் எவ்வளோ? 17 கிராம் இருக்கும். லோனு 17 கிராம் அடிப்படையில் தான் கிடைக்கும். உங்களுக்கு என்ன நெட் கோல்டு இருக்கோ அதோட அடிப்படையில் தான் லோன் கிடைக்கும். ஸ்டோன்ஸுக்கு லோன் கிடையாது. டேமேஜ்டு ஆர் ஓல்டு ஆர்னமெண்ட்ஸாக இருந்தால், இப்போ புரோக்கன் செயின், பென்ட் பேங்கிள்ஸ் இருந்தாலும் லோன் கிடைக்கும். டிசைன் பழையது என்றாலும் வேல்யூ பியூரிட்டி அடிப்படையில் தான். மெல்ட்டிங் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணுவாங்க. டிசைன் ப்ரைஸு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஹால்மார்க் முக்கியமா? ஹால்மார்க் இருந்தால் பியூரிட்டி அஷூரன்ஸ், பெட்டர் வேல்யூவேஷன், டிஸ்பியூட் சான்சஸ் குறையும். ஹால்மார்க் இல்லாத நகைனா அப்ரைசல் செட் ஆகும். அப்ரைசல் போது கவனிக்க வேண்டியது, அப்ரைசல் ப்ராசஸ் நேரில் பாருங்கள். வெயிட் ஸ்லிப் வெரிஃபை பண்ணுவாங்க. பிளெட்ஜ் ரெசிப்ட்டு சேஃபாக வைத்துக்கொள்ளுங்கள். நெட் வெயிட் அண்ட் பியூரிட்டி கிளியர்லி மென்ஷன் பண்ணியிருக்கணும். நகைக்கடன் எடுக்கும்போது கிராம் மட்டும் பார்க்காதீங்க. அது நெட் கோல்டு வெயிட்டா, 22 கேரட்டா, 18 கேரட்டா, பியூரிட்டி அண்ட் வெயிட் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம நகைக்கு சரியான மதிப்பு கிடைக்கும். இப்போ நம்ம
4வது விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ப்ராசஸிங் ஃபீஸ் அண்டு இடன் சார்ஜஸ். நகைக்கடன் எடுக்கும்போது நாம் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுவது எவ்வளோ லோன் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு. ஆனால் ரொம்ப பேர் கவனிக்காத விஷயம் ப்ராசஸிங் ஃபீஸும் இடன் சார்ஜஸும். இதை தெரிஞ்சுக்காமல் லோன் எடுத்தால் ஷாக் வரும். ப்ராசஸிங் ஃபீஸ் என்றால் என்ன? லோன் சாங்ஷன் செய்யும்போது பேங்க் அல்லது ஃபினான்ஸ் கம்பெனி ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இது பொதுவாக 0.5% முதல் 2% வரை இருக்கலாம். எக்ஸாம்பிள், 1 லேக்கு நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா 1% ப்ராசஸிங் ஃபீஸ் என்றால் 1000 ரூபா டிடெக்ட் ஆகும். லோன் 1 லட்சம் சாங்ஷன் ஆனாலும் உங்கள் கைக்கு ஃபுல் அமௌண்ட் வராமல் இருக்கலாம். அப்ரைசல் சார்ஜஸ். தங்கம் செக் பண்ணுற அப்ரைசல் ப்ராசஸ்க்காக சில இடங்களில் சார்ஜ் இருக்கும். கேரட் டெஸ்டிங், வெயிட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்டேஷன் காஸ்ட். சில பேங்க்ஸு இது ஃப்ரீயாக தரலாம், சில NBFCகள் சார்ஜ் பண்ணலாம். இன்சூரன்ஸ் சார்ஜஸ். பெரும்பாலும் கோல்டு லோனுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். ஃபயரு, தெஃப்ட்டு, நேச்சுரல் கெலமிட்டி. இதற்காக இன்சூரன்ஸ் ப்ரீமியம் டிடெக்ட் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட் சாங்ஷன் அமௌண்ட்லேருந்து குறையலாம். GST அண்ட் அதர் டாக்ஸஸ். ப்ராசஸிங் ஃபீஸு, இன்சூரன்ஸ் போன்ற சார்ஜஸ்க்கு GST அப்ளிகபிள் ஆகலாம். அதனால் ஃபைனல் டிடக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ரெனியூவல் சார்ஜஸ். டென்யூர் முடிஞ்ச பிறகு ரெனியூவல் பண்ணினா ரெனியூவல் ப்ராசஸிங் ஃபீஸு, ஃப்ரெஷ் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகலாம். இதெல்லாம் முன்பே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீ க்ளோஷர். லோன் இயர்லி க்ளோஸ் பண்ணினா பெனால்ட்டி இருக்கா? சில ஸ்கீம்ஸில் ப்ரீ க்ளோஷர் சார்ஜ் இருக்கும். பார்ட்டி பேமெண்ட் அலோடா, பெனால்ட்டி இல்லையா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இடன் சார்ஜஸை அவாய்ட் பண்ணுற டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாங்ஷன் அந்த லெட்டரை முழுமையாக படிங்க. டோட்டல் பேமெண்ட் அமௌண்ட் என்னென்னு கேளுங்க. நெட் டிஸ்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட் வெரிஃபை பண்ணுங்கள். சார்ஜஸ் பிரேக்கப் எழுதிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்க்காதீங்க. ப்ராசஸிங் ஃபீஸு, இன்சூரன்ஸு, GST எல்லாமே சேர்ந்து தான் உங்கள் டோட்டல் காஸ்ட் ஃபிக்ஸ் ஆகுது. லோன் எடுக்கிறதுக்கு முன் டோட்டல் பேபிள் அமௌண்ட் எவ்வளோன்னு கேளுங்க. அப்போ தான் ஹிடன் சார்ஜஸ் ஸ்டாக் வராது. 5வது விஷயம், ரீபேமெண்ட் ஆப்ஷன் செலுத்தும் முறை. EMI மாதந்தோறும் செலுத்தலாம். புல்லட் ரீபேமெண்ட், கால அவகாச முடிவில் முழு தொகை. பார்ட் பேமெண்ட் அலோட் ஆகலாம். ப்ரீ க்ளோஷர் பெனால்ட்டி இருக்கிறதா என்று செக் செய்யவும். ஆன்லைன் பேமெண்ட் ஃபெசிலிட்டி இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. உங்கள் இன்கம் பேட்டர்னுக்கு ஏற்ற ரீபேமெண்ட் ஆப்ஷனை தேர்வு பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6வது விஷயம், டென்யூர் கால அவகாசம். 3 மாதம், 6 மாதம், 12 மாதம் போன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். டென்யூர் முடிந்த பிறகு ரினியூவல் ஆப்ஷன் இருக்கலாம். ரினியூவல் செய்யும்போது இன்ட்ரெஸ்ட் ரீசெட் ஆகலாம். டைமுக்கு செலுத்தாத ஓவர்டியூ சார்ஜஸ் சேரும். ஷார்ட் டென்யூர் எடுத்தால் இன்ட்ரெஸ்ட் பேர்டன் குறையும். நீங்கள் பார்க்க வேண்டியது 7வது விஷயம், ஆக்ஷன் ப்ராசஸ், ஏல விதிகள். டியூ டேட் மிஸ் ஆனால் ரிமைண்டர் நோட்டீஸ் வரும். ஃபைனல் நோட்டீஸ் பிறகு ஆக்ஷன் ப்ராசஸ் தொடங்கும். ஆக்ஷன் டேட் பற்றி முன்னதாக தகவல் தரணும். ஆக்ஷன் அமௌண்ட் லோன் அமௌண்ட்டை விட அதிகமாக இருந்தால் பேலன்ஸ் ரீஃபண்ட் தருவாங்க. ஆக்ஷன் ஆனால் கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கப்படலாம். நோட்டீஸ் வந்த உடனே பேங்க்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். 8வது விஷயம், பேங்க் விஸ் NBFC. பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரலி குறைவு, டாக்குமெண்டேஷன் தான் அதிகமாக இருக்கும். NBFC உதாரணமாக முத்தூட் ஃபினான்ஸ், மலப்புரம் ஃபினான்ஸில் ப்ராசஸ் வேகமாக இருக்கும். NBFCயில் பிரான்ச் லெவல் ஃபிக்சிபிலிட்டி அதிகம். எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு NBFC ஹெல்ப்ஃபுல். லாங் டேர்முக்கு நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா பேங்க்கு பெட்டருங்க. அர்ஜென்ட்டாக ஒரு எமர்ஜென்சிக்கு வாங்குறேன்னா NBFC தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 9வது விஷயம், கோல்டு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. பேங்க் வாலெட்டில் ஹை செக்யூரிட்டி இருக்கும். CCTV, டபுள் லாக் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் கவரேஜ் ஜென்ரலி அதிகமாக இருக்கும். ப்ராப்பராக ரெசிப்ட்டு அண்ட் பிளெட்ஜ் ஸ்லிப்பு எல்லாமே வாங்கி கொள்ள வேண்டும். பிரான்ச் ரெப்புடேஷன் செக் பண்ணுவது நல்லது. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை சேஃபாக வைத்துக்கொள்ளுங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது 10வது விஷயம், எமர்ஜென்சி யூஸ் ஒன்லி. மெடிக்கல் எமர்ஜென்சி, எஜுகேஷன் ஃபீஸு, அர்ஜென்ட் ஃபேமிலி நீட் போன்ற ஜென்யூன் காரணங்களுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். லக்ஸரியாக நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், அன்னெசரியாக எக்ஸ்பென்ஸ்க்காக அவாய்ட் பண்ணுங்கள். லோன் எடுக்கும் முன் ரீபேமெண்ட் பிளானை கிளியராக இருக்கணும். இன்கம் சோர்ஸ் ஸ்டேபிளாக இல்லையெனில் அவாய்ட் பண்ணுவது நல்லது. நகைக்கடன் டெம்பரரி சொல்யூஷன் தான், பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. நகைக்கடன் ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி ஃபினான்ஷியல் ஆப்ஷன். ஆனால் டேர்ம்ஸ் புரியாமல் எடுக்காதீங்க. கம்பேர் பண்ணி பிளான் பண்ணி டைமுக்கு ரீபே பண்ணினா நம்ம தங்கமும் சேஃப், நம்ம ஃபினான்ஸும் சேஃப். இந்த வீடியோவில் நீங்கள் நகைக்கடன் வாங்குறதுக்கான தெரிய வேண்டிய 10 விஷயங்களில் ஈஸியாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணல. இந்த வீடியோவை நகைக்கடனா என்னென்னு தெரியாதவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி ரியல் அப்டேட்ஸ்க்கு நமது மக்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.